பிதாவாகிய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்தாவினுடைய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் இந்த காலை வேளையிலே வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் 9ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு திங்கட்கிழமை இந்த காலை வேளையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாட்களை வாழ்த்தி கர்த்தருடைய வார்த்தைகளே கடந்து செல்லுவோம். இந்த நாளிலும் வேத தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட பகுதி நீதிமொழிகளின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 26வது வசனம். ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறது, உன் கால் நடையை இந்த நாட்களிலே சீர்தூக்கிப்பார், உன் வழிகளெல்லாம் நிலைபெறப்பட்டிருப்பதாக என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலே கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நம்முடைய கால்களின் நடையை இந்த நாட்களிலே சீர்தூக்கி பார்க்கும்படியாகும், நம்முடைய வழிகள் இந்த நாட்களில் நிலைவரப்படும்படியாகவும் தேவன் இந்த நாட்களில் விரும்புகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இந்த நாட்களிலே இந்த வார்த்தையை இந்த நாட்களில் நாங்கள் சற்று இந்த நாட்களில் ஆராய்ந்து பார்ப்போமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த வேத பகுதியிலே எடுத்து பார்ப்பதா இருந்தால், அங்கே வாயின் 24வது வசனத்திலிருந்து வாசிக்கிற வேளையிலே, வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டகற்றி உதடுகளிலே மாறுபாட்டை உனக்கு அங்கே தூரப்படுத்து, உன் கண்கள் நேராக இந்த நாட்களிலே நோக்க கடவது, உன் கண்ணிமையை உனக்கு முன்னே இந்த நாட்களிலே செவ்வையாக பார்க்க கடவது என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுவதை பார்க்கிறோம். 27வது வசனத்திலே பார்க்கிற வேளையிலே, வலது புறமும் இடது புறமும் சாயாதே, உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். நம்முடைய கர்த்தர் இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிற காரியம், ஒரு சரியான வழியிலே செம்மையான வழியிலே இந்த நாட்களிலே நம்மை நடக்கும்படியாகத்தான் கர்த்தர் இந்த நாட்களில் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், இன்றைக்கு ஒரு சிலருடைய வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே அவர்கள் தாறுமாறாய் ஓடுகிற ஒட்டகத்தை போல் இந்த நாட்களில் இருக்கிறார்கள் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காண்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு இந்த நாட்களில் சொல்லி இன்றைக்கு எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையை பாருங்கள், அவர்களுடைய நடைகள் சரியான சீராக இந்த நாட்களில் இல்லாத நிமித்தம் அவர்களுடைய வாழ்க்கையிலே பார்க்கிற வேளையிலே பிரச்சனைகள், உபத்திரவங்கள், நெருக்கங்கள் இந்த நாட்களில் வந்திருக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய கால்கள் சீரான வழியிலே இந்த நாட்களில் செல்லாமல் தாறுமாறாய் இந்த நாட்களில் நடக்குமா இருந்தால், நம்முடைய வாழ்க்கை இந்த நாட்களிலே சற்று இந்த நாட்களிலே எப்படியாக இருக்கும் என்று சொல்லி சொன்னால், எல்லாம் இந்த நாட்களிலே கோணலானவைகளையும் அங்கே சீரற்றதாகவும் இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அதனாலே தான் இங்கே நீதிமொழியை எழுதுகிற வேளையிலே இப்படியாக இந்த நாட்களிலே அங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், நம்முடைய கால்கள் அங்கே கால் நடைகள் சீர்தூக்கி பார்க்கும்படியாக இந்த வேளையிலே வேதம் சொல்லுகிறது. சரியான வழியிலே நேரான பாதையை, நேரான காரியத்தை இந்த நாட்களில் நாங்கள் இந்த நாட்களில் நல்ல வழியிலே இந்த நாட்களில் நாங்கள் நடக்கிற வேளையிலேயே வேதம் சொல்லுகிற பிரகாரம் நம்முடைய வழிகளெல்லாம் இந்த நாட்களில் நிலைப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்ல வழிகள் என்று சொல்லுகிற வேளையிலே நாங்கள் முதலாவது கவனித்துக் கொள்ள வேண்டும், நாங்கள் என்ன வழியிலே இந்த நாட்களில் நடக்கிறோம் என்பதை. நம்முடைய வழிகளைத்தான் இந்த நாட்களை பாருங்கள், நம்முடைய வாழ்க்கை இந்த நாட்களிலே அங்கே மாற்றுகிற காரியம் நாங்கள் எப்படியாக நடக்கிறோம் என்பதைத்தான், நம்முடைய பழக்க வழக்கங்கள், நம்முடைய காரியங்கள் எப்படியாக இந்த நாட்களில் இருக்கிறது என்பதைத்தான் இந்த நீதிமொழிகள் நமக்கு விளக்கப்படுத்தி இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைய நாட்களிலே பாருங்கள், அநேகருடைய குடும்பத்திலே பார்க்கிற வேளையிலே, அநேகருடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களை பார்க்கிற வேளையில் ஏன் இந்த நாட்களில் பிரச்சனைகள், நெருக்கங்கள், துன்பங்கள் இப்படியாக வருகிறதுன்னு சொன்னால், அவர்களுடைய நடைகள் செம்மையான வழியிலே இந்த நாட்களில் இருப்பதில்லை என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. செம்மையான வழியிலே இந்த நாட்களில் நடக்கிற மனுஷன் இந்த நாட்களிலே அவன் சிந்தித்து ஒவ்வொரு காரியத்தையும் சரியாக இந்த நாட்களில் செயல்படுத்துவான் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்படியானால் பாருங்கள், இந்த உலகத்தின் பாதையிலே நாங்கள் நடந்து போவோமா இருந்தால், இந்த உலகம் இந்த நாட்களிலே ஒரு அழிவை சந்திக்க போகிறது. அதே வேளையிலே இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே உலகம் இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே அங்கே எப்படியாக செல்லுகிறதுன்னு சொல்லி சொன்னால், தேவனுடைய வழியை சிந்திக்காதபடி இந்த நாட்களில் இன்றைய நாட்களில் பார்க்கிற வேளையிலே டெக்னாலஜிகள் இப்படியான காரியங்கள் மூலமாக இந்த நாட்களில் என்ன செய்கிறார்கள், தேவனை வெறுத்து இந்த நாட்களில் ஜனங்கள் இந்த நாட்களில் தேவன் அற்றவர்களாய் உணர்வில் இல்லாதவர்களாய் தங்களுடைய வழியிலே இந்த நாட்களில் நடக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று தான் இந்த வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.